வணக்கம் நேயர்களே. இன்றைய வீடியோவில் ஏழரைச் சனி என்பது ஒரு கட்டுக்கதையே. இது ஒரு நம்பகத்தன்மை கிடையவே கிடையாது. சில ஜோதிடர்கள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய யூடியூப் சேனல்களில் வெறும் சனி கிரகத்தை வைத்து, வெறும் ஏழரைச் சனியை வைத்து நிறைய வீடியோஸை தங்களது வியூக்காக, தனது சுயநலத்துக்காக போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏழரைச் சனி, அஷ்டமத்துச் சனி, கண்டகச் சனி, எந்த சனியும் நம்ம வாழ்க்கையை பாதிக்கவே பாதிக்காது. 1% கூட ஏழரை சனிக்கும் நம்மளுடைய கஷ்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நாம் கஷ்டப்படுறது நம்மளுடைய லக்னத்துக்கு மாரகாதிபதி திசையோ, பாதகாதிபதி திசையோ, அல்லது மாரகாதிபதி புத்தியோ, அல்லது பாதகாதிபதி புத்தியோ, அல்லது இவை இரண்டும் சேர்ந்து தசா புத்தி நடக்கும்போது தான் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அல்லது 6ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 8ஆம் இடத்து அதிபதியோ, இந்த கிரகங்கள் தான் நமக்கு நம்மளுடைய சொந்த வாழ்க்கைக்கு கஷ்டத்தை கொடுக்குமே ஒழிய, வெறும் ஏழரை சனி நம்மளை வாழ்க்கையை கஷ்டத்தை கொடுக்கவே கொடுக்காது. அது ஒரு கோல்சாரம். அன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் அந்த சனி அது வேலை செய்யுமே ஒழிய, நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துக்கும் இன்றைய நாளில் சனி எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கும் நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்திற்கும் ஒரு துளி கூட சம்மதமே இல்லை. இது வெறும் முழுக்க முழுக்க கட்டுக்கதையே. எந்த ஜோசியராவது எனக்கு ஏழரை சனி நடக்கிறது, நான் 7.5 வருஷத்துக்கு ஜாதகம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? அவங்க மட்டும் எப்படி கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க? உனக்கு ஏழரை சனி நடக்கு, நீ எந்த வேலைக்கும் போகாத, எந்த வேலையும் செய்யாதுன்னு ஒன்றை சொல்கிற மாதிரி, உங்களை சொல்கிற மாதிரி, அது அவங்க ஏன் அவங்க ஒரு சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க ஏன் நான் ஜாதகத்தை பார்க்கறதில்ல, நான் விட்டுட்டேன் 7.5 வருஷமா, 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் என்னிடம் வாங்க, நான் ஜாதகம் பார்க்குறேன்னு ஏன் எந்த ஒரு ஜோதிடரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு இருக்காதா 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி? அது ஏன் நம்மளுக்கு ஏன் சொல்லி நம்மளை ஏன் பயமுறுத்துறாங்க? இது வெறும் வியூஸுக்காக தான். இதை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்க தான் பார்க்குறாங்களே ஒழிய, நம்மளுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. மக்களே, பயப்படாதீர்கள். உங்களுக்கு கஷ்டகாலமாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நடப்பு தசா புத்தியை பாருங்கள். ஏழரை சனியை பார்க்காதீர்கள், அஷ்டமத்து சனியை பார்க்காதீர்கள், கண்டகச் சனியை பார்க்காதீர்கள், அர்த்தாஷ்டம சனியை பார்க்காதீர்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.